அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அபிராமி. நான் ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் படிச்சுட்ருக்கேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ஹவு டு ஸ்டார்ட் நர்சரி பிஸ்னஸ். இதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் தேவை, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, அதுக்கான ப்ராஃபிட் மார்ஜின், அப்புறம் இந்த பிஸ்னஸில் இருக்க சேலஞ்சஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நர்சரி கார்டன்லாம் இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. எப்போவுமே நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸ் தான் நர்சரி பிஸ்னஸ். நம்ம ஒரு கரெக்டான பிளானில் கொண்டு போனால் கண்டிப்பாக இது ஒரு லாபகரமான பிஸ்னஸாக அமையும். எல்லா பிஸ்னஸ்லேயும் காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நம்மளோட கவனம் முழுக்க ஒரு தரமான சப்ளையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் இருக்கணும். நம்மளோட சர்வீஸ் குவாலிட்டியாக இருந்தால் எல்லா கஸ்டமர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட வருவாங்க. அது மாதிரியே நர்சரி பிஸ்னஸ்க்கும் நிறைய போட்டிகள் உண்டு. இதை மீறி நம்ம ஒரு குவாலிட்டியான பிளான்ஸை கொடுத்தோன்னா கண்டிப்பாக நம்மளோட பிஸ்னஸ் நல்லாவே க்ரோ ஆகும். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நர்சரி இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்பர் 1 ஃப்ளவர் நர்சரி. நம்பர் 2 வெஜிடபிள் நர்சரி. நம்பர் 3 ஃப்ரூட் நர்சரி. பழத்துக்கான செடிகள், விதைகள் இதெல்லாம் விற்கிறது ஃப்ரூட் நர்சரி. நம்பர் 4 மெடிசினல் நர்சரி. மெடிசினல் நர்சரி மூலிகை செடிகளை விற்கிறது மெடிசினல் நர்சரி. நம்ம நர்சரியில் உள்ள செடிகள், விதைகள் இதெல்லாம் ஹோல்சேலாகவும் விற்கலாம், ரீட்டெயிலாகவும் விற்கலாம். ஒரு நர்சரி கார்டன் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதில் நம்பர் 1 லேண்டு. நம்ம நர்சரி கார்டன் வைக்கிறதுக்கான ஒரு நல்ல லேண்ட் நமக்கு வேணும். அது நம்மளோட சொந்த லேண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்து வச்சுருந்தாலும் பரவாயில்ல. நம்பர் 2 சாயில். நம்ம நர்சரி வைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு வளமான மண் நமக்கு தேவை. நம்பர் 3 நம்ம விற்க போகிற செடிகள், அப்புறம் அதுக்கான விதைகள். நம்பர் 4 மென்யூஸ். அதுக்கு தேவையான உரங்கள்லாம் நமக்கு வேணும். நம்பர் 5 தண்ணி. நம்ம நர்சரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிற இடத்துல நல்ல ஒரு தண்ணீர் வசதி இருக்கணும். நம்பர் 6 பெஸ்டிசைட்ஸ். பூச்சிக்கொல்லி மருந்துகள் நமக்கு தேவை. நம்பர் 7 டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், மிஷினரிஸ் இதெல்லாம் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பைப்பு, ரோஸ் வாட்டர் கேன் அதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தேவை இல்லையா? அதனால் இதெல்லாம் நமக்கு தேவை. நம்பர் 9 என்னென்னா மேன் பவர். நமக்கு வேலை பார்க்குறதுக்கு ஒரு ஆட்கள் தேவை. நம்பர் 10 என்னென்னா லைசன்ஸ். கவர்மெண்ட்லேருந்து நம்ம நர்சரி பிஸ்னஸ் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு லைசன்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த லைசன்ஸ் கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ்க்கு தேவை. இந்த பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவைப்படும்னா 3 - 7 லட்சம் வரைக்கும் ஆகும். அதுவும் நீங்கள் அந்த லேண்டை வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பொறுத்த மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் மாறும். அடுத்து மார்ஜினல் ப்ராஃபிட். அடுத்து ப்ராஃபிட் மார்ஜின் 40 - 45% வரைக்கும் இருக்கும். அதுலேயும் நீங்கள் ஆன்லைனில் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் இந்த பிஸ்னஸை பண்ணுறீங்கன்னா அதனுடைய ப்ராஃபிட் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் உள்ள சேலஞ்சஸ் என்னென்ன? நம்ம இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிளான்ஸை பற்றின எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். என்னென்ன கிளைமேட்டில் என்னென்ன செடியெல்லாம் வளரும், வளராது, என்னென்ன பெஸ்டிசைட்ஸ்லாம் அப்ளை பண்ணணும், என்னென்ன மென்யூஸ் எப்பப்போ அப்ளை பண்ணணும், இதை பற்றி எல்லாமே நமக்கு முழுசாக தெரிஞ்சிருந்தால் தான் இந்த பிஸ்னஸை நம்மளால் ஒரு கரெக்டான லெவலில் கொண்டு போக முடியும். அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான லொக்கேஷனை நம்ம தேர்ந்தெடுக்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் தான். ஏன்னா அந்த செடிகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மண் வளம் அங்கே இருக்கணும், தண்ணீர் வசதி இருக்கணும், சூரிய ஒளி கரெக்டாக விழுற இது எல்லாமே கரெக்டாக இருக்க ஒரு லொக்கேஷனை செலக்ட் பண்ணுறதும் ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான்.
இப்போ வர ஜென்ரேஷன் எல்லாருமே நம்ம சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே பச்சை பசேல்னு இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே அவங்கவங்க வீட்டில் செடிகளை வளர்க்கணும், காய்கறிகளை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நர்சரி பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம தரமான செடிகளையும் விதைகளையும் அதுக்கேற்ற விலையில் கொடுத்தோன்னா கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக நம்மளை தேடி வருவாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். இந்த வாய்ப்பை அளித்த எங்கள் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் KR சுந்தரவரதராஜன் சார் அவர்களுக்கு நன்றி.